வணக்கம் மக்களே. சாயங்காலம் பூ பறிக்க வந்திருக்கோம். எங்கள் இடத்துல இன்னைக்கு மழை பெஞ்சு பார்த்துக்கிடுங்க. அதனால் செடிகளில் தண்ணிகளாக இருக்குது. பார்க்குறதுக்கு முத்து முத்தா இதெல்லாம் தண்ணியாட்டு இருக்குது. செடிகளுக்கு இப்போ தண்ணி ஊற்றாண்டான். நேற்றைக்கு நைட்லேயும் கொஞ்சோண்டு பெய்யுது, இன்றைக்கி பகலையும் கொஞ்சோண்டு பெய்யுது. அதனால் செடிகளுக்கு தண்ணி ஊற்றாண்டான். பார்த்துருங்க. வருண பகவான் கண்ணை திறந்துருக்காரு. வருண பகவான் கண்ணை திறந்ததுன்னா கொஞ்சம் கூட நல்லா பெய்திருந்துன்னா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கஞ்சி. லேசானா கொஞ்சம் மூடெல்லாம் நனைஞ்சிருக்கோம். நித்திய மல்லியில் இவ்வளோ உப்பு கிடச்சிருக்கு. இங்கே வாசம் இல்லாத முல்லை. இதெல்லாம் நிறைய முட்டுக்கள் நிற்கி. இது பூக்கும்போது நிறைய வாரி சொரிஞ்சு தான் வைக்க பார்த்துடுங்க. அதுக்கு ஆனால் வாசமே இருக்காது. இது மல்லிகை பறிச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டேன். வாசம் இல்லாத முல்லையில் இவ்வளோ கிடச்சிருக்கு. மல்லிகை இவ்வளோ மொட்டு நிற்கி பற்றியலாம், துருன்னு இவ்வளோ மொட்டு நிற்கி பற்றியலாம் பாருங்க. இந்த மல்லிகையிலையும் எவ்வளோ மொட்டுகள் நிற்கி பற்றியலாம். அழகாக சூப்பராக பார்க்குறதுக்கு இருக்க. நிறைய செம்பருத்தி மழை தூத்துனனால வாடாமணிக்கு செம்பருத்தியும் பறிச்சியான். தெட்டிலையும் நல்லா விரிஞ்சதை பார்த்து பறிக்கும். வேலைக்கிழமை சாயங்காலம் நித்திய கல்யாணி, மல்லிகை, வாசமில்லாத முல்லை, செம்பருத்தி, தெட்டி. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று மாலை பண்ணின அறுவடை. வணக்கம்.